வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்திய விமானப்படையில் ஓய்வு பெற்ற ஒரு விமானத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த விமானத்தின் பெயர் என்ன பெயர் அப்படின்னா MiG-21. இந்த MiG-21 அறிமுகப்படுத்திய நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரஷ்யா. 1959 முதல் முறையாக இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவை எப்போ இதில் ஒப்பந்தத்தின்படி இந்தியாவுக்கு எப்போ இதை கொடுத்து உதவுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1963 நம்ம இந்திய விமானப்படையில் அறிமுகப்படுத்தியிருக்கு. ஸோ ஆனால் இருந்தாலும் அந்த விமான பாகங்கள் மற்றும் விமானத்தை தயாரிக்கக்கூடிய உரிமை எப்பொழுது கொடுக்கப்பட்டதுன்னா 1970 HAL நிறுவனத்துக்கு பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 62 ஆண்டுகால சேவைகளை நம்ம இந்திய விமானப்படைக்கு இது ஆற்றிருக்கு. இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் சூப்பர் சோனிக் போர் விமானமும் இந்த MiG-21 தான். அடுத்ததாக இந்த விமானம் தரைவழி மற்றும் பாதுகாப்பு வழியாக தாக்குதலை மேற்கொள்ளும். அடுத்து பைலட்டுகளுக்கு சிறந்த பயிற்சிகளுக்கு ரொம்ப இது உதவியச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்திய விமானப்படையின் நவீனமயமாக்கத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் இது ஒரு சின்னமாக பார்க்கப்பட்டது. இது எந்தெந்த போர்கள்லாம் இதில் பயன்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாகிஸ்தான் போர் 1971, வங்கதேச விடுதலை போர் 1971, கார்கில் போர் 1999, பாலகோட் தாக்குதலுக்கு பதிலடி, அதாவது நம்ம புல்வாமா தாக்குதலுக்கு பதிலாக இந்தியா கொடுத்த தாக்குதல், சரிங்களா. 2019 ஆப்ரேஷன் சிந்தூர், இப்போ ரீசெண்டாக ஜம்மு காஷ்மீரினுடைய அந்த தீவிரவாதிகள் தாக்குதலுக்கு எதிராக ஆப்ரேஷன் சிந்தூர் இப்போ ரீசெண்டாக தாக்கப்பட்டது, சரிங்களா. இதுக்கு பதிலாக இந்த விமானம் நிறைவேற்றதன் வழியாக அதற்கு பதிலாக இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்ட விமானத்தின் பெயர் என்னென்னா தேஜாஸ் MK-1A. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் நம்ம தேர்வின் அடிப்படையில் கேட்கக்கூடிய கேள்வி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MiG-21க்கு பதிலாக இந்திய விமானப்படையில் புதிதாக சேர்க்கப்பட்ட இந்திய விமானத்தின் பெயர் என்ன கேட்பாங்க, தேஜஸ் MK-21A.